ரூ. 1000 ஒரு தலைக்குன்ட்டு ஒரு பஃபேக்கு காசு குடுத்துட்டு, அங்க போனா நமக்கு குடுக்குற ஒவ்வொரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா, வாயில வைக்கவே முடியாத ஒரு டேஸ்ட். ஏதோ இந்த மாதிரி சலாட்ஸும், அத தவிர டெசர்ட்ஸும், ஒரு நல்ல ஸ்டார்ட்டரும் இருந்ததுனால, தப்பிச்சோம் பொழச்சோன்ட்டு சாப்பிட்டுட்டு வந்த ஒரு பஃபே பத்தி கத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரீசெண்டா எங்க வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க வந்திருந்தாங்க. அந்த கெஸ்ட்டுங்களுக்கு ஒரு நல்ல லஞ்ச் ப்ரொவைட் பண்ணணும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கணுன்றதுக்காக, நான் அவங்கள கூட்டிக்கிட்டு வந்த இடம் தான் முகப்பேருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்பிக்யூ. இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1லேருந்து 1 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு லஞ்ச் டைமில் சண்டே அதுவுமா நிறைய கூட்டம் இருக்குன்றதுக்காக நாங்கள் 12 மணிக்கெல்லாம் இந்த இடத்துக்கு போயிட்டோம். 12 மணிக்கெல்லாம் எங்களுக்கு அழகான ஒரு டேபிள் அலாட் பண்ணி கொடுத்தாங்க. உட்காந்தோம். நல்லா பளிச்சுன்ட்டு ஒரு கலர்ஃபுல்லான லைட்டில் கலர்ஃபுல்லான சேர்ஸ் குஷன்ஸுன்ட்டு எங்கே பார்த்தாலும் அட்மாஸ்ஃபியர் பார்த்தீங்கன்னா களை கட்டுச்சிங்க. இப்போ தான் பஃபேலாம் செட் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, என்ன தான் இவங்க பஃபே செட் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு ஒரு ஐட்டமாக பார்த்தோங்க. விதவிதமான காய்கறிகளை இங்கே சலாடாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை தவிர பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்குன்ட்டு சில சலாட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் கேட்ட உடனே இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸ்டார்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பானிபூரியும் சர்வ் பண்ணுறாங்க. அதை தவிர விதவிதமான இதர ஸ்டார்டர்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. அதை தவிர பார்த்திங்கன்னா சுட சுட சூப்பம் அப்போ தான் ரெடியாக்கி கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. வரிசையாக நமக்கு மிட் கோர்ஸ்க்கான மீல்ஸும் ரெடியாக இருக்குது. இது பேசிக்காக நான் வெஜிடேரியன், ஆனால் வெஜிடேரியன் ஐட்டமும் நிறைய இருக்கிறதுனால யாரெல்லாம் வெஜிடேரியன் சாப்பிடணுமோ அவங்களுக்காகவும் தனியாக வந்து நிறைய டிஷ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வராங்க. பார்க்குறதுக்கு சும்மா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குங்க. அதை தவிர 10க்கும் மேலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சலாட்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. சலாட் வேணுன்றவங்க சலாட்ஸும் எடுத்துக்கலாம். பிரியாணி ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸுன்ட்டு விதவிதமாக மிட் கோர்ஸ் ஐட்டம்ஸும் வந்து ரெடியாக வச்சுருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. அதுவும் காலையிலேருந்து கொலைப்பட்னியாக இருந்து ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிடணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கனால பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. நம்ம கொடுக்குற காசை மொத்தமாக எடுக்கிற மாதிரி பெரிய டெசர்ட்ஸே இங்கே வச்சுருக்கிறாங்க. விதவிதமான கேக்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா மஃபின்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான வெரைட்டியை இங்கே வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம், அந்தளவுக்கு வச்சுருக்கிறாங்க. அதை தவிர பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சுட சுட ஜாங்கிரியும், அதாவது ஜிலேபியும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஜிலேபி. ஒரு சின்ன புளிப்போட இனிப்போட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு. நம்ம ஊர் ஜிலேபி வந்து பார்த்திங்கன்னா மெத்துன்னு நல்ல ஜூஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் லேசான புளிப்போட இருக்கிறதுனால நமக்கு அது ஒத்து வர்றது இல்லைங்க. அதை தவிர பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் போன்ற ஐட்டங்களும் இங்கே ரெடியாக வச்சுருக்கிறாங்க. என்னென்ன ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான்ட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா டேபிளில் வந்து கிரில் செட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டருக்கு பார்த்திங்கன்னா முதல்ல அவங்க கொடுத்தது இதோ இந்த கார்ன். நம்ம சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்ஸில் இதை நீங்கள் காணவே முடியாது. ஒன்லி இந்த பஃபே ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கார்னை வந்து ஃப்ரை பண்ணி தராங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூடாக அதுவும் நல்ல முறுமுறுன்னு சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்ததுங்க. அடுத்தது கிரில்லில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் செட் பண்ணியிருக்கிறாங்க. அதை தவிர வந்து கிரில்லில் பார்த்திங்கன்னா சுட சுட சிக்கனும் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா மொறு இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஷீக் கபாப் அப்படின்ற ஒரு ஐட்டத்தை கொண்டு வந்து டேபிளில் வச்சாங்க. பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. நல்ல ஒரு ரவுண்டாக கட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு இந்த ஷீக் கபாப்பை. அடுத்து அந்த கிரில் இருந்த சிக்கனை எடுத்து அந்த ஒரு சூப்பரான ஒரு சாஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த டேஸ்டியான சாஸில் வந்து தொட்டு சாப்பிட்டுங்க. அதுமாரி ரொம்ப நல்லா இருந்தது. மூணாவதாக அவங்க கொண்டாந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா ஹனி சோக்குடுக்கு சிக்கனுங்க. இந்த ஒரு டீப் ஃப்ரைடு சிக்கனை ஒரு லேசான ஹனி டெண்டராக அது மேலே ஊற்றி அதை நல்லா வந்து ஸ்பைஸியாக வந்து ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்ததுங்க.
இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் எதிரே பார்க்காம ரொம்பவே சூப்பராக அமைஞ்ச ஐட்டம் வந்து இதோ நான் குடிக்கிற இந்த சூப். இது பார்த்தீங்கன்னா மட்டன் பாயா சூப்புன்ட்டு அந்த சூப் மேலே எழுதியிருந்தது. சூப்பர் டேஸ்ட்டுங்க. உண்மையிலே நீங்கள் ரோட் சைட் கடையில் கூட இப்படி ஒரு சூப்பை குடிக்க முடியாது. ஏன்னா ரோட்டோர சூப் கடைகளில் தான் நான்வெஜ் சூப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட அருமையான சூப் நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இந்த சூப் இருந்ததுங்க. புளிப்பு காரம்லாம் போட்டு மட்டன் சூப் சூப்பராக இருந்ததுங்க. நம்ம சாப்பிட்டு முடிக்க முடிக்க அந்த கிரில் சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே அட்டகாசமாக அந்த கிரில் சிக்கன் இருந்தது. கிரில் சிக்கனே ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்குது. எப்பப்பா இறால் கொண்டு வருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இறாலை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்களே பாருங்கள், இறால் சூப்பராக இருந்தது. ஆனால் இவங்க கொண்டு வந்து வைக்கும்போது சூடு கொஞ்சம் குறைவாக இருந்ததுங்க. அதனால் வந்து டக்குன்னு எடுத்து சாப்பிட்டா அது கொஞ்சம் பச்சையாக தான் உள்ளே இருந்தது. ஆனாலும் டேஸ்டியாக இருந்தது. நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இதை நிதானமாக குக் பண்ணி சாப்பிட்ருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் அடுத்தடுத்து வந்து கிரில் எல்லாமே நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க. ஸ்டார்டரில் ஹனி சிக்கன், ஷீக் கபாப் சிக்கன், அப்புறம் கிரில் சிக்கன், அதை தவிர கிரில்டு இறெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது மிட் கோர்ஸ் ஆரம்பிக்கிற நேரங்குது. எல்லாமே நார்த் இந்தியன் டிஷ்ஷஸாக இருக்கும். மெயின் கோர்ஸ்க்கு ரோட்டி ஆர்டர் பண்ணுங்க. 10 நிமிஷம் கழிச்சு தான் ரொட்டி கொண்டாந்து கொடுத்தாங்க. அதுக்குள்ளே எல்லாமே சல்லுன்னு ஆறி போச்சு. அந்த ரொட்டியும் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கழித்து வந்தாலுமே அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான ரொட்டியாக இல்லை. பிளேட்டில் எடுத்ததுக்கு அந்த வெங்காயத்தையும் அது தவிர வெள்ளரிக்காயும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டாங்க. என் கூட சாப்பிட்டவங்களும் மிட் கோர்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே குப்பையில் தான் போட்டாங்க. அதை தூக்கி போட்டுட்டு அடுத்து நம்ம நேராக போனது டெசர்ட் கவுண்டருக்கு. இது தாங்க ரவுண்ட் நம்பர் 1 சொல்லுவேன். சூப்பரான ஒரு டெசர்ட் இங்கேருந்து ஆரம்பமுங்க. மிட் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா விதவிதமான நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ், சவுத் இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் இருந்தாலும் எதுவுமே வாய வைக்க முடியலைங்க. பிரியாணி கூட கேவலமாக பண்ணியிருந்தாங்க. அதனால் ஃபோர்ஸ் டு ஈட் தீஸ் டெசர்ட் ஐட்டம்ஸ். கொடுத்த காசுக்கு டெசர்ட்டாவது நல்லா சாப்பிட்லாமன்ட்டு விதவிதமான டெசர்ட் அள்ளி சாப்பிட்டேங்க. சூப்பரான டேஸ்ட்டுங்க ஒரு ஐட்டமும். இது பார்த்திங்கன்னா எதுவும் பாயசம் லுக்கில் இருக்குது, ஆனால் பாயசம் இல்லைங்க. ஆனால் ரொம்பவே வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதே மாதிரி அங்கே வச்சுருந்த ஸ்வீட்ஸ், கேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த வேர்ல்டு டேஸ்ட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எவ்வளோ வேணால் அன்லிமிட்டடாக சாப்பிட்லாங்க. கட் ஃப்ரூட்ஸும் நிறைய வச்சுருக்கிறாங்க. அதே எல்லாமும் சாப்பிட்டோம் ஒன்று ஒன்றா. பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஐட்டம். நம்ம வந்து கொடுத்த காசுக்கு இந்த டெசர்ட்ஸ் மூலம் தான் நம்ம வசூலிக்க முடியுன்றதுனால அடுத்தடுத்து இதை சாப்பிட்டோங்க. முடிஞ்ச அளவுக்கு கேக், பேஸ்ட்ரிஸ், அப்புறம் கட் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நேராக வந்த இடம் ஸ்வீட் கவுண்டர். நமக்கு இந்த பெங்காலி ஸ்வீட்ஸ், நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ்லாம் ஒத்துக்காதுங்க. அதனால் நேராக போய் நின்ன இடம் அந்த ஐஸ்கிரீம் கார்னர். ஐஸ்கிரீம்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா பான் ஐஸ்கிரீம் கூட கொடுக்குறாங்க. இப்போல்லாம் கல்யாணத்துக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஒன்று பெரிய தட்டில் வந்து ஐஸ்கிரீம் அப்படியே மெலீஸாக்கி அதை உருட்டி அது உள்ள கண்டதை போட்டு தராங்க. நம்மளுக்கெல்லாம் அப்படி இல்லைங்க, ரொம்பவே சிம்பிளான இந்த ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதுவுமே அன்லிமிட்டெட். 2 கப் வாங்கி கொடுத்த காசுக்கு சாப்பிட்லாமேன்ட்டு சாப்பிட்டாச்சுங்க. அடுத்தது அங்கே இருக்கிற மாக்டெயில் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே எதாவது கிடைக்குமான்னு பார்த்தோம். எல்லாமே பேயபிள். ஜூஸ் கூட வந்து காசு கொடுத்து தான் வாங்கி குடிக்கணும். நாங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 60 ரூபா. நாங்கள் அடப்போப்பா வெளியில் போனால் 30-40 ரூபாய்க்கு கிடைக்குது, அதை போய் ஏன் காசு கொடுத்து வாங்கணும், கொடுத்த காசுக்கு இங்கே ஒன்றும் தேரலையன்ட்டு அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மெதுவாக வெளியில் வந்துட்டோங்க. இன்றைக்கி சென்னை மட்டுமில்லை, பல நகரங்களில் வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க நம்ம டேஸ்ட்டெல்லாம் ஒன்றுமே புரியாமல் தெரியாமல் ஏனோ தானன்னு சமைச்சு போட்டுறாங்க. இன்றைக்கி நிறைய தரமான ரெஸ்டாரண்ட்டில் கூட பார்த்திங்கன்னா தோசையை வாயில் வைக்க முடியல, இட்லியை சாப்பிட முடியல, சட்னியை சாப்பிட முடியல. அந்தளவுக்கு உணவு பார்த்திங்கன்னா டேஸ்டின் தரம் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. இன்றைக்கி பணம் கொடுத்தாலும் தரமான உணவு கிடைக்குதா, சுவையான உணவு கிடைக்குதா என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கிட்டே வருதுங்க. ஆனால் இந்த மாதிரி பார்பிக்யூக்கும் மற்ற பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கும் வீக்கெண்டில் க்ரௌட் அள்ளுதுங்க. உங்களில் இது வரைக்கும் யாராவது பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலைன்னா இப்படி தாங்க அந்த பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதை காண்பிக்க தான் இந்த வீடியோ. போகிறதா இல்லையான்றதை இந்த வீடியோ பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்கள்.